நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து திருப்பூர்லேருந்து போனஸ் வாங்கிட்டு ஃபேமிலியோட பைக்கில் சொந்த ஊரான திண்டுக்கலுக்கு வருவோம் தீபாவளியை கொண்டாட. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை அப்படியே தடமறந்து போச்சு. சில சூழ்நிலைகளால சொந்த ஊரை திருப்பூரை விட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டோம். தீபாவளியை கொண்டாடுறதுக்கு முடியாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் வேலைக்கு தான் போய்கிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படி வரும்போது பைக்கில் எல்லோரும் வர்றதை பார்த்து சந்தோஷமாக நாங்களே இப்போ குழந்தைய ஃபேமிலியோட பைக்கில் வருவோம். எல்லோரும் பைக்கில் வராங்க, காரில் வராங்க, நம்மளும் அப்படி போவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு வந்து ஊருக்கு வருவோம். தீபாவளி வந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படியே வந்து மாறி போயிடுச்சு. வாழ்க்கை எப்படியா ஒரு மனிதன் வாழ்க்கை மாறுங்கிறது நாங்களும் சில உதாரணமாக இருக்கிறோம். திருப்பூர்லேருந்து வரும்போது எல்லோரும் கார்லேயும் பைக்கில் வருவாங்க. அது இந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காண்டியே நாங்கள் பைக்கில் தீபாவளிக்கு வருவோம் திருப்பூர்லேருந்து. ஆனால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு போய்கிட்டுருக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் சொந்த ஊர்லேருந்து திருப்பூருக்கு வந்து தீபாவளிக்கு போகிறோம். நல்ல சந்தோஷமான முறையில் போகல, நல்லா மன வருத்தத்தோடு தான் போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் திருப்பூர்லேருந்து இதே மாதிரி பைக்கில் ஆளுங்க வர மாதிரி நாங்களும் வருவோம். தீபாவளியை வந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆனால் இந்த வருஷம் மன வேதனையோடு தான் திருப்பூருக்கு எங்கள் ஊர்லேருந்து போகிறோம். அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறுங்கிறது சில சூழ்நிலை சில சந்தர்ப்பங்களையே காரணமாக இருக்குது.